என்ன ஒரு மோதிரம் விழுந்து இவரது அந்த அதுக்கு நல்ல சுதந்திரமா இருந்தவர். இப்ப இங்க வந்ததுக்கும் வந்து அவ்வளவு பிள்ளைங்க ஒரு சிக்கலும் இல்ல. ஒரு சிக்கல் அவ்வளவு என்ன சிக்கல் மதியங்கள்ல இப்போ வந்து எங்களோட இருக்கார் இருந்தாலுமே வந்து அப்பா நான் கண்டவாடு யூஸ் பண்ணுவான். மார்க்கெட் விட மாட்டேன். 5-6 ரூபாய்க்கு மணி மாலை என் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. சாமானோட எங்க கொண்டாடுகிறாள் ஆள் சொல்லிச்சு, தம்பி நீங்க இப்ப ஆளை கொண்டு வந்த பார்த்து எனக்கு கடையடியில் ஆக்களை சத்தம் போட ஆக்கள் சத்தம் போட்டு காய்ச்சாலும் சொல்றான் கொஞ்சம் ஸ்லோவா கதைங்க ஒன்று சொல்லி பயத்துல உங்க பார்த்து விளையாட்ட பார்த்தீங்களா அங்க இருந்ததுக்கு இங்க வந்ததுக்கு என்ன எப்படி வித்தியாசங்கள் இருக்கு? அங்க இருந்ததுக்கும் இங்க இருந்ததுக்கும் பக்தி இல்லை. ரெண்டாலும் அங்க இருக்க கொஞ்சம் சுதந்திரம். வெளியில போனாங்க ஆள் வந்து சுப்போஷர் அடிச்சாரு எங்களுக்கு கோல். தம்பியாக ஒரு 10 கல்லு வேணும் என்ன எடுக்கலுமோ நிலவே என்ன வெளியில வருதா இதுல காய்க்கிற சரி ஏரியா ஆள் சொன்னது. நான் கோல் அடிக்க முதல் வந்து ஒரு வேக்கு வந்து சரியா கட்டி எல்லாம் ரெடி ஆயிட்டான். அடுத்த ஹோல் அடிச்சு சொல்லி சாமான் எடுத்து வரையலான் இருந்தா பெட்டியெல்லாம் ரெடி ஆயிருக்கும் போறதுக்கு. வித்தியாசமான ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம், அதோட ஆட்டம் பாட்டம். சும்மா அழுத்தி விடுவோம்ட்டு அந்த தட்டுக்கு மேலாப்ப சிவப்பா ஒரு சின்ன பையிட அந்த பைய எடுக்கிறேன். அதுக்கு அது ஒரு ஆத்திய சைஸ் மோதிரம் தான் ஒன்று விழுந்து மோதிரமோ மோதிரம் தங்க மோதிரம். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் சொல்லக்களே. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பருத்துறையில் எங்களுடைய அண்ணாட விட்டு தான் நிற்கிறோம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு லேட் நைட்டில் வந்து நாங்கள் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:15. அதாவது ஒரு நேற்றைய தினம் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்து நாங்கள், அதாவது நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அப்படியான ஒரு இடியப்ப சிக்கலில் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி. அது சம்பந்தமான ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி சரியான மாதிரி நிறைய வேலைகள். அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இன்றைக்கி நான் நினச்சிருந்தேன்னா இன்றைக்கி வெளியில் போய் இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் இன்றைக்கி ஒரு 3 இடத்துக்கு போக வேண்டியிருந்தேன் வீடியோ செய்கிறதுக்காக. அது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து தடைப்பட்டு இந்த ஒரு வேலையால் வந்து நான் ஓடி திரிஞ்சால வந்து சரியான மாதிரி லேட் ஆகிட்டேன். அப்போ அதால் வந்து வீடியோ எதுவுமே ஒரு செஞ்சு இல்லாத ஒரு சிச்சுவேஷனாக போயிட்டுது. அப்போது வந்து நான் இடத்துல வந்து இருந்து யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் நான் கண்டு செல்லகலியப்பா நான் தோலில் வந்து தட்டினேன். என்ன தம்பி பிரச்சனை? ஏன் தம்பி கடுமையா நீ யோசிக்க என்ன பிரச்சனை? நான் என்ன அப்பாண்டை வீடியோ ஒன்றும் இல்லை, சரியா யோசனையா இருக்கேன், நான் டிப்ரெஷன் ஆகுதுன்னு சொல்ல ஒன்றையும் யோசிக்கா எடு போவோம்னு சொல்லிச்சாப்பால். ஒன்றையும் யோசிக்க நீ ஒழும்பு போவோம்ன்றது. அப்போ வந்து ஒரு இன்றைக்கு வந்து ஒரு சில கலந்துரையாடல்கள் நாங்கள் வந்து செய்ய வேண்டி இருக்குது. அதால் வந்து அப்போ யோசிச்சோம். சரி, அப்போ வந்து நாங்கள் ஒரு 3-4 நாளைக்கு முதல் வந்து சரியான மாதிரி ஒரு சந்தோஷமாக வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்து நான் 2 வீடியோ போட்டுனாங்க. அதில் வந்து நிறைய கொமாண்ட் வந்துருந்துச்சு. அப்பாவுக்கு வந்து பயங்கர இதுகள், அப்பா வந்தாலே கலகலப்பு தான் அப்படி இப்படின்னு சொல்லி
நிறைய பேர் வந்து கொமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போ நானுமே வந்து யோசிச்சேன், ஓகே இப்போ 3-4 நாளாக வந்து வீடியோவுக்கு வரல, அப்போ வந்து எங்களோட இருக்கார், இருந்தாலுமே வந்து அப்போ நான் கண்டவாடு யூஸ் பண்ண மாட்டேன், மார்க்கெட் உடைய விட மாட்டேன். மார்க்கெட் உடைய விட மாட்டேன், நான் எனக்கு என்ன போடுவேன். அப்படி இந்த மார்க்கெட்டுடைய கிடக்க நான் போடுவேன் அப்படி வந்து அப்பா அண்டை சொன்னா ஒன்றையும் ஜோசியா எடுங்க பம்பளை வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்து அப்பாவையும் வீடியோக்குள்ள எடுத்து கதைக்கிறது வந்து எங்களுக்குமே ஒரு சந்தோஷம்ல. அப்போ வந்து அதால் வந்து நாங்கள் இன்றைக்கு முண்டி வரும் வந்து ஒரு சில கதைகளை வந்து நாங்கள் காய்ச்சிட்டு போகிறோம். உண்மையிலே வந்து இப்போதைய காலம் வந்து ஆற நம்புற ஒன்றுமே வந்து நம்பி செஞ்சு கொள்ள இல்லாத ஒரு நிலைமையாக இருக்குது. கடும் பிரச்சனை, அது வந்து தலை போகிற பிரச்சனையெல்லாம் கிடக்கு. எல்லாமே வந்து ஒரு டிப்ரெஷனாக தான் இருக்குது தவிர மற்றும்படி ஒரு அதுக்கான ஒரு மாற்று வழி ஒன்று செஞ்சு கொள்ள இல்லாத ஒரு இறுக்கத்தில் வந்து இருக்கிறோம். ஓகே, அதெல்லாம் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் என்னென்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்ததுக்கு பிறகு. ஓகே, இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம்ன்ற என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்ன மறக்காம சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஓகேப்பா. அதாவது வந்து இப்போ வந்து பார்த்துருப்பீங்க வந்து ஒரு சில நாளாக வந்து அப்பா வந்து நான் பெரிய அளவிலான ஒரு வரவேற்பு ஒன்று கொடுத்து ஆளை கூட்டி வந்து அந்த மாலையெல்லாம் அணிஞ்சு அதை பற்றி தான் ஒரே கதை இணைச்சு பார்க்கலாம். வந்த பரத்து பிறகு வந்த பரத்து வந்தால் பேருந்து இஞ்ச பிறகு அது இல்லை உங்களை வரவேற்று இங்கே வீட்டையெல்லாம் கூட்டிட்டு வந்து தானே கூட்டிட்டு வந்து அந்த முன் வீட்டுக்காராக்கள் இருக்கட்டும் அந்த கடைக்கார அண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கு விஷயம் தெரியா இது என்ன புலான் என்ன விளக்கம்னு சொல்லி அப்போ அடுத்த நாள் கடைக்கு போகிறேன். அது என்ன நம்பி வீட்டு ஆரை கூட்டி வந்து நீங்கள் சரியான வரவேற்பு இல்லை ஆள் அவடத்தை நின்று பார்த்துட்டு நின்றுக்கு நம்ம விடத்த மாலை போட்டது எல்லாத்தையும். அப்போ நாங்கள் என்ன ஒரு கொஞ்சம் இதான ஆள் தான் எங்களுக்கு இப்போ வீட்டு வேலையில் நடக்குது தேவைன்னு சொல்லி ஆளை கொண்டு வந்து நாங்கள் சாரி இடைக்குள்ள ஒரு கோல் ஒன்று வந்ததால வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு ஆக்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக போயிட்டு என்னடா அது ஆடுறாப்பா இப்படி ஒரு இருக்கிறானோ. அதை விட அவங்களுக்கு இது என்னன்னா அந்த காருக்கு இருந்து இறக்குன பேக்கை பார்த்து தான் நான் யோசனையா இருப்பாங்கள் சாமானோட எங்கத்தியால கொண்டாடுகிறாள் ஆள் சொல்லிச்சு தம்பி நீங்க இப்ப ஆளை கொண்டு வந்ததை பார்த்து எனக்கு கடையடியில் ஆக்களை சத்தம் போட ஆக்கள் சத்தம் போட்டு காய்ச்சாலும் சொல்றான் கொஞ்சம் ஸ்லோவா கதைங்க சொல்லி பயத்துல அவ்வளவு கண்டுதாங்க சில பேர் துப்பியும் இருப்பார். ஓ சரியான சரி அப்படி என்ன நாங்கள் இன்று வரைக்கும் சூப்பர்வைசர் வந்து அந்த இடத்துல வச்சு பார்க்குறோம். கட்டாயம் காருக்குள்ளையும் வந்து கூட கலக்கி விட மாட்டோம். நாங்கள் விளையாட்டை பார்த்து பாருங்க மஞ்சள் கலவல் பிள்ளையா இருந்தா பார்க்கணும். ஆனா இந்த இதுல மஞ்சளா கிடக்கு அங்க பாருங்க அங்க சிக்கலா கிடக்கு கடும் மஞ்சளா கிடக்கு. அப்போ வந்து சோடா குடிக்க கொஞ்சம் இல்ல லைஃப் இருக்கட்டும் அது இருக்கட்டும். அப்ப நாங்க இன்றைக்கு வந்து என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இப்ப செல்லகளி அப்பா அவ்வளோ நாளும் வந்து அங்கே இருந்தவர் அப்படி இருந்தவர் என்ற விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், வீடியோக்களில் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளாக வந்து இங்கே வந்து சுப்போசர் வேலைக்கு வந்து வந்திருக்கிறார், அது வந்து எங்களோட வந்து இருக்கிறார். அப்போ வந்து அப்படியான அதாவது அங்கே இருந்தது இங்கே வந்ததுக்கும் அப்பாட மனநிலைமை அப்படி இருக்குது, எதுவும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படின்ற அப்படியான ஒரு சில விஷயத்துல வந்து நான் இன்றைக்கு வந்து கலந்துரையாட போறேன். சரி அப்போ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ வந்து இப்போ எவ்வளோ காலமாக அப்போ அங்கே இருந்த நீங்கள் அங்கே இப்போ இந்த பிரசன் நடந்து எனக்கு இப்போ 8 மாதத்துக்கு மேலே ஆச்சு. 8-9 மாதம் வரும், 8 மாதம் கொண்டு பார்ப்போம் கதைக்கு. 8 மாதத்துக்கு மேலே அப்படி ஆயிட்டு இடைக்கிட நாங்கள் போய் பார்ப்போம், கதைப்போம், வீடியோக்கள் அடிக்கடி வருவோம். பாப்பா போனாலுமே வந்து டக்குண்டு வருவார், ஓடி வந்து காய்ச்சிட்டு அப்படி வருவோம். நாங்கள் அடிக்கடி போய் பார்க்குறது கொள்றது எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்தது. இருந்தாலும் இப்போ வந்து எங்களோடைய வந்து அப்பா இருக்கிறார், எங்களோட சேர்ந்து எல்லா விஷயங்கள்லையும் வந்து ஈடுபடுறார். எங்களோட இப்போ எல்லாம் ஃபுல்லாக
வந்து எங்களோட அடிக்கடி ஆள் போயிட்டு வரும் அப்படி சுற்றுலா. அப்போ வந்து இப்போ 8 மாசம் அதுக்காக இப்போ அங்க இருந்து நாங்க இது சொல்லல, அங்கேயும் வேற லெவல்ல இருந்தது. அப்படி வந்து இப்ப அங்க இருந்ததுக்கு இங்க வந்ததுக்கு என்ன எப்படி வித்தியாசங்கள் இருக்குது? அங்க இருந்ததுக்கும் இங்க இருந்ததுக்கும் பக்கி இல்லை. உண்மை கதை. ஐயோ நினைச்சுக்கொள்ளே இப்ப அங்கேயும் பக்கம் இருந்தாலும் அந்த பிராந்தியில அந்த பேனபோடு இருப்போம், இருந்தாலும் இப்படி இல்லை இங்க பாடுவோம். பார்த்தேன் மத்தியானத்திலேயே சரி நின்று கொள்ள இருந்து கொள்ள முடியாம கிடக்கு. அப்போ வந்து பாருங்க மக்களே வந்து இப்படியான சிச்சுவேஷன் சொல்லி உண்மை கதையா அப்பா சொல்ற உண்மை. அங்க வந்து வெக்கையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் அந்த வெக்க வந்து மாட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்கட வீட்டுக்குள்ள இருக்கவே இல்லை, இந்த ரோட்டு வெக்க ஒரு பக்கம் அடிக்கிற ஃபேன் காத்தோட வெக்கதான். ஃபேன் காத்து கூட இப்ப ஃபேன்ல வார கூட சூடு காத்து தான் வருது. மதியம் கொஞ்சம் வெக்கதானே. அப்ப நான் தான் கரையில படுத்து கொண்டு வந்தேன் ஃபேனை போட்டேன். அப்ப நான் அவளை பிடிச்சா வந்துட்டேன். அப்ப ஆள் போனை பார்த்துட்டு இருப்போட இருந்தது ஃபேனுக்கு முன்னுக்கு. அப்ப ஆள் இருக்க ஒளிமித்து ஓடி வருது. இது என்னடா அப்ப வெளியில நிக்கிறோட ஃபேன் காத்து காட்டு வெக்கையா கேட்டு நம்ம நான் நேற்று என்ன கடன் பக்கியா கிடந்து 2 ஃபேன் கிடந்து 2 பேனே படுத்தேன் ஜாது. நாளைக்கு நம்ம ஒரு வேலை செய்யணும் என்னண்டாடா, ஏறி இந்த ஓட்டுக்கு மேல அந்த கண்ணாடி போட்டிருக்கு தானே, கண்ணாடி ஃபிட் பண்ணி அது ஒருக்கா மறைக்கும் வேண்டாப்பா. ஏனண்டா அதெல்லாம் பக்கம் வருவது தெரியாப்பா, ஏண்டா கண்ணாடி இல்லை. ஓ அதாலேயும் ஒரு சிக்கலா இருக்கும். நான் படுக்கிற இடத்துல கண்ணாடி கிடக்கு மறைக்கும், நாளைக்கு மறைக்கும். அது எல்லாத்தையும் சீமந்த போடுவேன், சீமந்தில ஒரு வச்சு விடாதுன்னு. ஓ அப்படி செய்யணும் பாப்போம், அப்படி ஒரு வேலை செய்வோம். பழிச்சண்டு வருது, வெளிச்சம் சடாரண்டு அடிக்குது. ஒரு 7 மணி 8 மணி வரை சரியா அடிக்கும் முகத்துக்கு. அடிச்சா என்னத்தை சொல்ற. அப்படி வந்து இப்போ முதலாவது காரணம் வந்து சொல்லி அங்க இருந்தது இங்க இருந்ததுக்குமான வித்தியாசம் வந்து முதலாவது சரியான பக்க. உண்மை உண்மை பொய்யில உண்மை பக்கா. உங்களுக்கே தெரியும் உண்மை கதை உண்டு. அது வந்து உண்மையான ஒரு விஷயம் வந்து பயங்கரமான ஹீட்டா இருக்கு. இங்க நார்மலா எங்களோட உறவுகள் வந்து போறவங்களுக்கு வந்து தெரியும் நார்மலா சரியான வக்கையா இருக்குன்னு சொல்லி. ஓகே அப்ப முதலாவது சாப்டர் அது வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து உங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்குது? ஒரு பிரச்சனையும் இல்லை, மனநிலையும் பைத்தியமையாக்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிறோம். ரெண்டாலும் அங்க இருக்க கொஞ்சம் சுதந்திரம் இப்ப ஓரளவு இல்ல இல்ல அப்படி இல்ல. அது சுதந்திரத்துல பல வகைப்படும் உனக்கு அவசரப்படுற. அது இப்ப வந்து நார்மலா அங்க இருக்கக்குள்ள வந்து இப்ப என்ன சொல்ற ஒருத்தர் வந்து பெருசா கேக்குறேன் கட்டுப்பாடு இல்லை. இப்ப அங்க இருந்தா கூட அக்கா தெரியும் பக்கத்துல மலையில் இருக்கிறாரா இருந்தாலும் அதில் போகணும் பெரியமா. இப்ப எங்க போறா வரான்ட்டு அந்த கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை. அப்ப கண்டு வெள்ள காலம் எம்பளிக்கிடுவேன் கண்ட வாட்டுக்கு ஆள் தொழிந்து வழி கொடுத்து தெரியும். அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இங்க இருக்கும்போது என்னன்னு சொன்னா இப்ப ஆள் வந்து டைமுக்கு இல்லைன்னு சொன்னா அம்மா அங்கண்டு கேட்பா. அதே மாதிரி அண்ணா ஹோல் அடிப்பார் டைமுக்கு. தம்பி அப்பா அங்கண்டு கேட்டா அப்பா நிக்கிறாருன்னு சொன்னா ஓகே சரி ஓகே பிரச்சனை. அதே டைம் பலி கொடுத்தேன்னு சொன்னா அங்க போன ஆள் 2 ஓட்டு டக்குன்னு வந்து அந்த அப்படியான அந்த கொஞ்சம் இறுக்கத்தன்மையில கொஞ்சம் கிடக்கு லைட்டா கோவம் பரப்பாகு. அப்படி வரக்கூடாது சொல்றான். அப்படி வந்து வரக்கிற ஒண்ணும் கூட. இப்ப வந்து என்ன சொன்னால் இப்ப மதியத்திலே அதுக்கும் வந்து ஒரு சுதந்திரம் கொண்டு கொஞ்சம் போகணும், விளையாட போகணும் பெறணும். செல்ல கிளியண்டு பேர் வச்சு செல்லம்மா வந்து பறந்து தெரிகிறது. செல்ல கிளி ஒரு இடத்துல இராது சாமான இராது. அதே மாதிரி வந்து அப்படி வந்து ஒரு சில இதுகள் வந்து இருந்தாலும் வந்து இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இப்போ நாளைக்கு அப்புறம் அப்பா அம்மாவோடையும் வந்து இருக்கிறார். அப்ப அம்மாவுக்கு வந்து பெரிய அளவுலாம் சப்போர்ட் என்னப்பா அம்மா
அப்போ வந்து அம்மாவும் சரியாக இது ஓ சரியாக என்ன பிரச்சனைன்னா கடன் கவனம் என்னென்றால் பார்க்க 11 கட்சியில் காணலிட்டு அப்படி வந்து இது மாதிரி இப்போ அப்போ அம்மாவுக்கு வந்து சரியான மாதிரி இப்போ அம்மா வந்து உதாரணத்துக்கு வந்து அம்மா வந்து தேங்காய் திருவிழான்னு சொன்னால் இப்போ அந்த கிளினிக்கில் வந்து சொல்லியிருக்காங்க வந்து அம்மா வந்து அந்த கொஞ்சம் ரைட்டான வேலை தேங்காய் திருவிழா வந்து நிப்பாட்ட சொல்லி இப்போ உண்மையாக இப்போ நான் சொல்ல போகிறேன் நான் தேங்காய் திரும்பி கொடுப்பேன் அதை தான் சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறால இப்போ அப்பா தருவார் இல்லைன்னா நான் தருவேன் அப்படி வந்து மாறி மாறி செஞ்சு கொடுப்போம் அது வந்து அம்மா வந்து என்ன செய்வான்னு சொன்னால் இந்த புதினத்தெல்லாம் பார்த்தா நைஸாக தூக்கி கொண்டு அங்கே ஓரமாக வச்சுட்டு நைஸாக தருவா ஒருத்தருக்கும் தெரியாம ஓ அந்த சவுண்டு கேட்டால் நாங்கள் போவோம் இல்லைன்னு சொன்னால் அதுவும் கூட அம்மாவுக்கு வந்து விடுறதுக்கான விருப்பம் இல்லை இருந்தாலும் நாங்கள் வந்து பார்க்குறது அடிக்கடி திரும்பி கொடுக்குறது அப்பா அம்மா நிற்கிறது வந்து பெரிய லோனான போட்டு வந்து அதே மாதிரி இந்த தண்ணி எடுக்கிற அது இப்போ தண்ணியை செய்ய இல்லையென்றாலும் அதுக்காக நான் கொஞ்சம் கவனிக்கிறேன் அப்போ உண்மையாக இப்போ இந்த பொத்தலில் கொண்டு எடுத்துன்னு சொல்லி அடிக்கடி முடியுது அப்போ வெயில் தானே தண்ணி வந்து பிள்ளைகளுக்கு இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்போ டக்கு முடிய நாங்கள் மைண்ட் பண்ணி போடுவோம் அப்போ நான் தண்ணி போத்துல தூக்குனா ஆள் சொல்லுவோம் எடு பம்பளை போய் தருவோம் ஆளும் ஷர்ட்டை போட்டு வந்துடும் சைக்கிள் ஓடி அப்பா சைக்கிள் ஓடி நான் சில நேரம் தோல்ல வைக்க அடிச்சு அப்படி வந்து ஒரே அப்பா நிக்கிறதால வந்து நம்மள வந்து பம்பல் தான் வீட்டுல நிக்கும் நீ வீட்டுல நிக்கும் போதும் இது செய்யும் போதும் அதே மாதிரி ஆள் வந்து பார்த்துட்டு இருக்கு சாப்பிட்ற டைம் வரும்னு சொன்னா தம்பி அவளோடுங்க சாப்பிடும் ரெண்டா ஒண்டா இருந்து சாப்பிடும் அப்படி வந்து இப்போ ஆள் வந்து ஒன்றா நிக்கிறதால வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா தான் சாப்பிட்றது செய்யறது காய்ச்சிட்டு காய்ச்சி தான் அந்த வெத்திலையில் அடிக்கடி போடுறேன் மற்றது இப்போ சாப்பிட அது கிடைக்கும் எந்த நாளும் கிடைக்காதோ எனக்கு வந்து அந்த இப்போ நம்ம ஒன்றா இருந்து சாப்பிடக்குள்ள எனக்கு எந்த ஞாபகம் டக்குண்டு வருதுன்னு சொன்னா நான் அந்த ஸ்டார்ட்ல வந்து ஸ்டார்ட்ல மட்டக்களப்பில் இருந்து அதாவது அண்ணாவோட சேர்றதுக்கு முதல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் வந்து அணுவக்கா கிட்ட வந்து நின்றுனா கொஞ்ச நாள் அந்த நாள் ஞாபகம் வரும் அந்த நாள் வந்து எல்லாருமே வந்து ஒன்றா இருந்தாங்க அம்மா அப்பா அதே மாதிரி அணுவக்கா அண்ணா எல்லாருமே வந்து ஒரே வீட்டுல இருந்தாங்க இப்ப அணுவக்கா இருக்கிற வீட்டுல டக்குன்னு அந்த ஞாபகம் பதிராப்பா இப்ப ஒண்டா இருந்து சாப்பிடுறது தம்பி என்ன வேணும் கொண்டு வந்தேன் இப்ப டக்குன்னு நான் இங்க வந்தேன் நீங்க இல்லைன்னா இந்த எண்ணம் இல்ல வராது வந்துடாது அதே மாதிரி இப்ப அப்பா நான் கூட்டிட்டு வந்து அந்த ஒரு அடிப்படையில வந்து அந்த சுப்போசிங் அலுவலும் வந்து ஆள் வந்து பார்த்து கொண்டா இருக்கிறாரு அடிக்கடி போய் இப்ப அவங்க அந்த மேசன் வேலை செய்யக்கூடியவங்களும் வந்து அப்பாவுக்கு சரியான மாதிரி பழக்கம் என்ன அந்த அனுபவங்கள் என்ன மாதிரி அவங்க எவ்வளவு காலம் பழக்கம் அப்படி படி அவங்க வந்து கனகாலம் கூட பழக்கம் நான் எல்லாம் இவ்வளோ காலம் மேலே செய்யலாம் தானே அப்போ இப்போ தானே இந்த பிரதனைக்கு முதல் தானே இந்த வேலையை நிப்பாட்டினான் நான் சொல்ல போனால் ஒரு 60 வயது மட்டும் நான் செய்யலாம் தான் செய்தானே அப்போ விட்ட வேலையும் அப்போ இவங்களெல்லாம் இங்கே வாரப்படியெல்லாம் என்னோட பழக்கம் கூட மாமாண்டு உயிரை விடுவாங்க உயிரை விடுவாங்க சிலபடியை சொல்லுவாங்க இந்த கூட வேலையை போகக்கூடாது உண்மையாக நான் போனேன் சாப்பிட்டு இருக்கிறேன் குறைவு உடம்புகளை வேலைலாம் செய்வோம் அப்படி இப்படி அப்போ பசவளையும் தெரியாது கொண்டாக்கி வேலையிடம் அப்படி இப்படி தானே பெருசோட அப்போ அப்படி தான் உடம்பு செய்கிறது அப்போ அவங்களுக்கு இப்போ வந்து அந்த ஞாபகம் இருக்குது கேட்குறாங்க செய்கிறாங்க ஒவ்வொரு கிழமையும் அது கம்பியில் காய்ச்சி கொண்டு போகிறாங்களே அதே மாதிரி நான் ரெண்டைக்கும் ஆகுது நம்ம வந்து அப்போ வந்து நோமலாக அவங்களோட வந்து சுமூகமாக பழகுவார் போயிட்டு தம்பி ஒருக்கா முடிச்சிடுவோம் ஓமாமா பிரச்சனை இல்லை ஒன்றும் சிக்கல முடிச்சிடுவோம்னு சொல்லி அதே மாதிரி நாங்கள் வெளியில் போனாங்க ஆள் வந்து சுப்போஷர் அடிச்சார் எங்களுக்கு கோல் தம்பி ஆகல ஒரு 10 கல் வேணும் என்ன எடுக்கலுமோ நிலவே என்ன வெளியில வருதா அது கடிஞ்சிக்கல அது வந்து பெரிய சட்ட சிக்கல்ல வந்தீங்க தம்பி கோல் அடிப்பார் எங்கே போட்டா அவங்க 10 கல்லி வேணுமா அப்படி வந்து ஆள் வந்து உடனே அடி தம்பி ஒரு 10 கல் வேணுமா என்னமா இப்போ எடுக்கலுமோ இல்லை 4-5 கல் வைக்கும் அதாவது 5-5 கல் ஒரு 10 தேவைப்பட்டது அப்போ வந்து அடிச்சா தம்பி அப்போ நான் சொல்லிட்டேன் இப்போ அவங்களும் சொன்னாங்கன்னா இப்போ 2-5 எடுக்க கஷ்டம்னு சொன்னால் 4 இன்ச்சு பற்றி கட்டி போட்டு 5 இன்ச்சு வச்சு பூசுவோம் கேட்டாங்க நான் பார்ப்போம் ஒரு ஆடு கலப்பமே
வர கண்டு கல்வி வந்துருது. ரெண்டாப்புல என்ன செஞ்சோம்னா சடாரண்டு ஜோதிச்சோம். இப்போ 10 கல்லுக்கு வந்து நாங்கள் ஒரு வடியோ டிராக்டரோ பிடிச்சி ஏற்றுற அளவுக்கு இல்லை. இப்போ 10 கல்லோட ஜோதிச்சு போட்டு ஜோதிச்சோம். சரி 10 எண்ணக்குள்ளே காருக்குள்ளே வைக்கலாம் நார்மலாக. 2 ஓடு சடாரண்டு காரை கொண்டு விட்டு டக்குன்னு ஏற்றிட்டு உடனே சுப்ப சொன்னோம் சாமான் சரி ரெண்டு ரைட் சாமான் எதிர்பார்க்கல காருக்க வர அங்க அந்த கொங்கிரீட் அந்த கல் ஏத்துற இடத்துல தம்பி சரி 10 கல்லு தான் என்னத்துல அப்ப கொண்டு போறேன் இந்த கார் என்ன சொல்றேன் நீங்க. ஓ என்ன செய்யற அவசரத்துக்கு ஒன்றும் செய்யல. அங்கே சுப்பஜோர் குழம்பி கொண்டிருக்காரு. நாங்கள் இந்த டைமுக்கு கொண்டு கொடுக்காட்டி எங்களுக்கும் பெரிய பிரச்சனையா போடும். ஏன்னா நாங்கள் அந்த அவர் எடுக்கும் போது அந்த எடுத்த முறைகள் வந்து வித்தியாசம். அப்படித்தான் கதையிலையும் வந்தது அப்படித்தானே. எனக்கு நான் நிற்கிற சாமான் தக்கட்டே ஒன்றும் குறையக்கூடாது. டக்குன்னு நான் தச்சில அவன் சொல்லுவான், ஒரு மேசமே சொல்லுவான், ஐயா இந்த கல்லில் ஒரு 10 கல்லு வேணும், அது 4 இன்ச்சில் ஒரு 10 வேணும், 20 வேணும். நான் டக்குன்னு உங்களுக்கு அடிப்பேன். சாமான் இறங்கணும், இறங்காட்டி பிழைச்சிரும், இறங்காட்டி வேலை பிழைச்சிடும். ஏன்டா எக்ரிமெண்டல் வித்தியாசம். மற்றவன் வந்து இப்போ வேலைன்னக்குள்ள வேலை சரி சாமா இல்லைன்னு சொன்னால் சாமா இல்லாட்டி எங்களுக்கு ஒரு நட்டம் இல்லை. இருக்கிற சாமானை போட்டு நான் வேலைஞ்சோட்டு போயிடுவேன். ரெண்டு தான் மற்ற அப்படி இல்லை. எனக்கு வந்து அந்த விஷயம் அது சரி வரா சாமான் அந்தந்த வேலைக்கு தோதா வரணும். தோதா வந்து 5 இன்ச்சு வைக்கிற இடத்துக்கு 4 இன்ச்சியை கட்டி போட்டு அவன் அங்காலையும் பூஜை இங்காலையும் பூஜை பற்றி கொண்டு அதை விட மேற்கடு அதை விட ஆள் வந்து இப்போ என்னடா சொன்னது இது இப்போ வீடியோவில் காய்க்கிற சரி வரையா ஆள் சொன்னது. நான் கோல் அடிக்க முதல் வந்து ஒரு வேக்கு வந்து சரியா கட்டி எல்லாம் ரெடி ஆயிட்டான். அடுத்த ஹோல் அடிச்சு சொல்லி சாமான் எடுத்து வரையலான் இருந்தா பெட்டியெல்லாம் ரெடி ஆயிருக்கும் போறதுக்கு. அதெல்லாம் கணக்குல எடுத்து போட்டுதான் டக்கண்டு யோஜன் இது விட்டா புலண்டு ஓட்டு அங்க போன வேலையை விட்டு போட்டு டக்கண்டு கார திருப்பி ஓடி. அவங்களும் வந்து சும்மா நிற்கிறதுன்னா ஒரு 20 கல்லு கிடந்தார். அப்ப அந்த 20 கல்லும் அடுக்கி முடிகிற கையோட நீங்கள் வந்துட்டோம். அப்ப அதாவது எனக்கு பொட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ அப்படி வந்து இப்படி வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. அப்போ வந்து இப்போ அப்போ வந்து அங்கே இருந்ததுக்கு இங்கே இருந்ததுக்கான நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ அப்போ அங்கே வந்து இப்போ என்ன சொல்கிற அப்போ சந்தோஷமாக இருந்தவர் இல்லையாண்டில் நல்ல சுதந்திரமாக இருந்தவர். இப்போ இங்கே வந்ததுக்கும் வந்து அவ்வளோ பிள்ளையாண்டு ஒரு சிக்கலும் இல்லை. மதியங்கள்ல ஆள் வந்து கண்டவாட்டுக்கு வெளிக்கிறவன் போனோடனே டக்குனு யோசனையில் வருது மனுஷன் எங்க திரியுது இந்த வெயில் வலிக்க. அப்ப நானும் டக்குன்னு போனா கொஞ்சம் வேகமா தான் வந்தேன் பார்த்திருப்பேன். அப்ப நானும் வந்து மினக்கடையில பார்த்திருப்பேன். இவர் கோல் அடிக்க நான் இதுல வந்து கொண்டு நான் கோல் அடிச்சேன், வீடியோ கோலாம் அடிச்சேன். அடிக்கால் ஓடி ஓடிக்காது. அப்ப அங்க இந்த வீட்டை வந்து விட்டா இருக்கு. அப்படி வந்து இப்ப என்ன சொல்ற அதுக்காக வந்து இதண்டு இல்ல ஒரு பாசம். அது பாசம் அன்பு தொல்லை. அதை விட அப்பா இப்ப என்னன்னு சொன்னா இப்ப அக்காக்கள் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவங்க. இப்ப அம்மாவும் அப்பாவும் வந்து ஒரே வீட்டுல இருக்கிறேன்னு சொன்னா பிள்ளைகளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னன்னு கேட்கல இப்ப ஒரு இடத்துக்கு போனா இன்னைக்கு வந்து அனுபவக்காக்கள் வந்து காய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒரே இடத்துல வந்து அம்மா அப்பா கூட அது ஒரு பயங்கர சந்தோஷம். அது பெரிய சந்தோஷம் ஆகளுக்கு. மறக்க முடியுமோ நினைக்கல. ஷாருக் கான் இந்த வீடியோ பாப்பேன். ஷாருக் அண்ட் ஒரு நாள் சொன்ன விஷயத்த சொல்றேன். அப்ப நான் போன இடத்துல தம்பி எப்படி இருக்காங்க அம்மா அப்பா காட்டும் ஒற்றுமை பாக்கள் ஒரே மொண்டா வேலை செய்யற ஹோல்ற அப்படி இப்படின்னு முளையோடு சிரிச்சு விடும். ஓ கண்டு சரி அப்ப நான் இந்த கதையை சொல்றேன். அப்ப ஷாருக்கா சொல்லிச்சு எப்படி இருக்காங்க நல்ல இதாகத்தான் இருக்காங்க வேலையில எல்லாம் உண்டாச்சு கொள்ற அப்படி இப்பதான் எனக்கும் பெரிய சந்தோஷமா இருக்கான். ஏன்னு கேட்டேன் இல்ல அம்மா அப்பா ஒரே வீட்டுல இருந்தா எங்களுக்கும் பாக்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அதை விட போனா 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கக்கூடாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷமா. அப்ப அது மாதிரி நேற்று பின்னேற மாதிரிதான்
பனங்காய் சுட்டாது எப்போ பாருக்கும் நான் சொன்னேன் இப்போ வேணி போய் சுட பை காலையில் வாரம் என்று சொன்னேன் சரியானிட்டு அப்போ காலையில் விடலாம் இங்கே திடீர்னு அவங்க ஆளை காணது அப்போ நானும் இங்கே போனேன் அவள் தான் சொன்னவ சாரு அப்போ பனங்காய் சுட்டு வச்சு கிடாக்கு அவங்க வீடியோ எடுத்து வரையும் கண்டு அப்போ அதை சொல்லத்தான் வேணும் பனங்காய் சுட்டு வச்சு கிடாக்குப்பா வாண்ட வேலை அப்போ நான் கண்டு வெளிக்கிட்டேன் ஒரு 9 மணிக்கு தான் அங்கே போனேன் 9 மணி பேர் நீங்கள் பனங்காய் வந்து உங்களுக்கு நந்தா காலையில் காலையில் எடுத்து வந்து எடுத்து வந்து அப்போ நான் எண்ணெயாக இருக்கும் எண்ணெய்க்கு போய் சுட மைக்கு கிடா கட்டு மற்ற உடனே சுட்டு சாப்பிட்றதுக்கும் அந்த வெஜ்ஜி சாப்பிட்ற நல்லா இருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் உடனே சுட்டு சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் வெஜ்ஜி சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் அப்படி வந்து சந்தோஷமான வந்து இப்போ எங்கட உண்மையை சொல்ல போக மட்டும் எங்களுக்குமே அப்பா வந்து கூட நிற்கிறது வந்து சரியான சந்தோஷம் ஏன்னு சொன்னால் ஆள் வந்து தெரியுது எப்படி ஒரு பம்பளை நிற்கும் அதோட ஏதோ மண்டா அடுபடியா ஆள் வந்து தட்டும் அப்புன்னு சொல்லி அண்டு அப்படி வந்து நிறைய இதுகள் வந்து ஆள் நிற்கிறது வந்து எங்களுக்கும் சந்தோஷம் அதே மாதிரி அப்பா வந்து சந்தோஷம் தண்ணியை கூட நாங்கள் குறைய விடாமல் பார்த்துக்கொள்றோம் சுப்போஷரை பாருங்க தண்ணியை கூட குறைய விடாம பார்த்துக்கொள்றோம் தண்ணியை அப்படி வந்து நானும் இப்போ ஒரு சில கேள்வி கேட்டு தானே வைக்கினி வந்து உங்கள்கிட்ட கேட்கறதுக்குன்னு சொல்லி ஒரு சில இதுகள் யோசிச்சு வச்சிருக்கேன் இப்போ கேட்பான் இல்லை இப்போ பின்னுக்கு இருந்து இதுக்கு அவனுக்கு மனசுல ஒரு இல்ல காய்ச்சி கொள்ளலாப்பா அது சரி இருந்தாலும் நீ இப்ப பின்னுக்கு இருக்க போல ஏதாவது யோசிக்கத்தானே வேணும் அடுத்த எதுவும் இப்ப நான் வந்து எல்லாம் வந்து எனக்கு மண்டைக்குள்ள வரானே அப்ப நீ பின்னுக்கு இருந்து ஒரு சில கேள்வியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பா நீ கேட்பான்ற ஒரு நம்பிக்கையில நான் டக்குனு அக்னி மதியம் காய்ச்சவனோட அப்ப என்ன மாதிரியப்பா இப்போ உங்களுக்கு ஊராந்தி பிறந்த நாள் வருது யானை ஓம் எப்படி அது விளையாட்டு உண்மையா மதியம் என்னோட கைதான் உண்மையா அது வந்து ஒரு வித்தியாசமான ஆட்டமண்டா அண்டைக்கு நெருப்பு பொழம்பு அதாவது இப்ப அப்பாட மதியம் அப்பாட பர்த்டே வருது ஞாபகம் வந்துடாது அக்னி பின்னிக்கிறோன்னு யோசிப்பான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பான்ன்றதுக்கு எனக்கு அந்த ஞாபகம் வந்து ஏன்னா கேட்டவன் மதியம் காய்ச்சவன் இப்போ என்ன வேலையப்பா இங்கே நடக்க போகலாம் என்ன பிரச்சனை அப்படி வேண்டாம் இல்லை இப்படி செய்வோம் அப்பா இந்த பிறந்த நாள் வந்து ஃபுல்லாக கோட் சூட்டெல்லாம் ஆடிச்சு சும்மா சரஞ்சிட்டு என்ன கோட் சூட்டெல்லாம் ஆடிச்சு ஒரு கதையும் இல்லை போட்டோ ஷூட் செய்வோம் ஆளுக்கு இது சரி வரா இங்க பகடிக்கல யாது கோட் ஷூட் அடிச்சு போட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து அன்றைக்கு வித்தியாசமா தூள் ஒழுப்புறோம் அதாவது 8ஆம் மாசம் 1ஆம் தேதி வந்து பாருங்க மக்களே வித்தியாசமான ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் அதோட ஆட்டம் பாட்டம் தனிப்பட கல் அது நம்பல அதை விட தனிப்பன கல்லையும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனை. அப்ப வந்து அப்பாட பர்த்டே வருது 8ஆம் மாசம் 1ஆம் தேதி அதுக்குமே வந்து நாங்க ஒரு சில அரேஞ்ச்மெண்ட் ஆடத்தான் இருக்கு பாடத்தான் இருக்கு நீங்களும் வந்து ஒரு ஆவலோட வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க வந்து இப்போ நான் ஒரு ஜோக்கா வந்து காய்ச்சிட்டு இருக்கும்போது அன்னைக்கு வந்து தனிப்பன கல் தான்னும் போது இதுதான் பிரச்சனை. இப்போ நாங்கள் வந்து இப்படி இருக்கிறது காரணம் இதுதான் பிரச்சனை. அதாவது அப்பன்ற அந்த கதைக்கு இடம் இல்லை. அதைத்தான் இப்போ அன்றைக்கு வந்தவங்க அங்கே துக்கன் அவங்களோட என்னோட கேட்டாங்க என்னன்னு சொன்னால் உண்மையாக நாங்கள் பார்த்து கொண்டு வந்து மற்ற இந்த உலகத்துக்கு உங்களை தேடி வந்ததுக்கு எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு பழக்க வழக்கம் வேறு. நாங்கள் ஒரு மன கள்ள பேரு கேட்கிறோம் அப்பா பிள்ளைகள். ஆனால் அது யாருக்கும் விளங்காலும் பரவாயில்ல, எங்களுக்கு சரி என்ன சரி சரி அவ்வளோ கதை. அப்போ இது பொதுவாக இல்லாத விளங்கும் அது 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 நோமல். அதான் நாங்கள் இப்படி ஒரு பண்பா கதைக்கணுமா அந்த பார்க்க மாட்டோம். அதான் விஷயம். அதான் பிரச்சனை. அவ்வளோ நாங்கள் இப்படித்தான்ன்ற மாதிரி அப்பா பிள்ளைல பம்பளா கதைப்போம் எல்லாம் அந்த கதைகளை கதைக்கலாம். அண்டை நான் வரைக்கும் சுப்போ செய்கிற வரைக்கும் எனக்கு சாமான் வேணும். சாமான் மெண்டிஸ் வந்து நாங்க நம்ம அப்பா மாதிரி வளர்றாங்க.
பார்க்கக்கூடாது. வெம்பெல்லாம் வெம்பெல்லாம் ஓ மனுஷன் வாழ்க்கை உண்டப்பா. அப்ப நம்ம எடுப்பான் டைமுக்கு எடுப்பான் டைமுக்குள்ள எடுப்பான். அடுத்த கேள்வி ஒரு யோசி நாங்க ஒரு பாட்டு ஒன்று பாடி தரோம். என்ன எடுப்போம் வேலை செய்து செஞ்சதால் அது அது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை மேசன் அதான் நான் போய் சீமனை கொஞ்சத்தை வாழைக்க விட்டு கொண்டு வேற என்ன நின்ற வழியும் கேட்டால் என்ன பழைய வழியை துவங்கிட்டு நான் சொன்ன ஒன்று துவங்கிட்டு அனுசுமா அந்த குசினி கிளி ஒரு தட்டில் கொஞ்சம் அடைச்சு வரும். அப்போ அதை கொண்டு வந்து சும்மா அடைச்சி விட்டோம். தண்ணி அந்த பள்ளமாக கிடந்தா தண்ணின்னா இதாக இருக்கும். ரெண்டாவது சும்மா போட்டு இதாகி விட்டான். அப்படி வந்து அப்பாட பொழுதுகள் வந்து இப்படி போகுது. வேலைகள் பார்க்குறது, அதே மாதிரி வீட்டை வந்து அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி எங்களோட சேர்ந்து அதுக்குள்ளே பகுதி நடந்து போச்சு. நீங்கள் சொல்லட்டு சொல்லுங்க. அப்போ நான் அந்த சீமந்திகளை போட்டு வேண்டி போட்டு கொஞ்சம் தனி மாவேஞ்சுமா மேலே தூவி போட்டு பார்த்தா ஒரு சொப்பின் கிடையாது. சும்மா அழுத்தி விடுவோம்ட்டு. அப்போ என்னோட கரண்டியும் இல்லை மாலை. அப்போ சொப்பின் பேக்கெட்டா சும்மா அழுத்தி விடுவோம்ட்டு அந்த தட்டுக்கு மேலே அப்போ சிவப்பா ஒரு சின்ன பை கிடந்தது. அந்த பையை எடுக்கிறேன். அதுக்கு அதுவே ஒரு சின்ன குழந்தை அது வந்து அந்த தங்கக்காரன் அந்த சின்ன பிள்ளை இருக்கிறவங்களுக்கு என்ன பேர் ஆதி 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 இந்த சைடு மோதிரம் தான் ஒன்று விழுந்து மண்டு மோதிரமோ மோதிரம் தங்க மோதிரம் சின்னன் சும்மா சின்னன். அப்போ நான் அப்போ மோதிரம் விழுது நான் பையன்யான உதாரணம். நான் இது என்ன இளவு இதுக்குள்ள களை கொண்டு மேலே போகுதோண்டு மனதுக்கு எனக்கு ஒரு பயம். பின்னே நினச்சி கொண்டு அப்போ நான் வந்து இருந்தால் நான் வந்து கேட்டேன் என்ன இதுக்கு அது ஒரு மோதிரம் விழுந்தோண்டு. இவ கதை அந்த தானே கதை. இப்போ சரிங்களா அதுக்குள்ளே அப்பா கிடக்கு இந்த மாலைக்குள்ள அது அவனுக்கு என்ன பேர் ஆத்தி. இந்த மோதிரம் தண்டும் சுற்றி போட்டு நான் 2 மோதிரம் அதுக்குள்ள வச்சேன். நான் ஆமலை மறந்து காசு எடுத்து போட்டு அதை வழியில் வச்சுட்டேன். அதுக்கு என் கை வச்சது. அப்போ நான் என்ன தெரியும் மோதிரம் பாப்பும் சொப்பி கிடக்குன்னு அப்போ ஒன்று கிடந்தது. அப்போ நான் டக்காண்டு பேருந்து என்றால் ஃபோன் லைட்டை பிடிச்சி பார்க்க மக்கே கிடக்கு. அவன் வந்துட்டு அது வரைக்கும் ஆனால் கிடந்து எடுத்து பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. அதாட்டி கூட சுப்போதோ கடை கொண்டு ஓமப்பா சுப்போதர் கவலை இருக்கணும் இருக்கணும். அப்படி அப்போ நான் சொன்னேன் கவலைப்படாத சாமான் கிடக்கும் கடவுளுக்கு வேலைக்குதான் வந்தது. மற்ற உதவிக்கு இங்கே விழுந்து போச்சு. சாமான் இருக்கு மணி நான் போன் லைட் பிடிக்க கிடக்குது. எத்தனை மணிக்கு நடந்து எத்தனை மணிக்கு? இது இப்போ ஒரு 6 நாங்க இல்லைன்னு. சரி சரி. நான் என்ன கொஞ்சம் பள்ளமாக தண்ணி மேலே கிடந்தது. பின்ன தனி மாவேலி கொண்டு தூக்கி போட்டு சரி சந்தோஷம். பாட்டு எடுப்போம் லைட்டா. பாட்டு ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. பாட்டு நீங்க இந்த பழைய பாட்டு எடுக்க நான் வேலை ஒரு 2 லைன் படிச்சாதான் வீடியோ பார்க்குறேன். ஒரு பாட்டு நடுவோம். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. அப்படி வந்து அந்த அப்பாட குரலுக்கு ஏங்குற ஒரு டீம் ஒன்று இருக்குடாப்பா. அது வந்து பாட்டு வந்து சரியோ இதோ ஆனா அந்த அந்த எடுவொன்று இருக்கு தானே அப்பாட அந்த கட்ட குரல்ல வரும் புலங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு டீம் நான் அதாவது டிக்டாக்ல ஒரு வீடியோ ஓடினா அது கிட்டத்தட்ட 15,000 பேரு கிட்ட பார்த்தவங்க. அப்பா அப்பா சூப்பர். இந்த நம்ம அண்டு பாண்டு அடி எடுப்போம் என்ன அடுப்போம் அடி அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சி குழுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி 5-6 ரூபாய்க்கு மணி மாலை என் கழுத்துக்கு பொருத்தமடி
5-6 ரூபாய்க்கு மணி மாலை என் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி தப்பாமல் நான் உன்னை சிறையெடுப்பேன் 1-2 இருக்கட்டுமே. அப்படி வந்து அருமையான அற்புதமான பாடல்கள் உண்மையிலே வந்து சந்தோஷம். அது அப்பாட்ட அங்கத்தே இந்த நிலைமையில கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா அங்க இருந்தது இங்க இருந்தது என்னன்னு சொன்னா இதை விட இன்னும் சந்தோஷமா இருக்க பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணாவும் வந்து எங்களோட இருக்கும்போது இன்னும் வந்து வேற லெவல்ல வித்தியாசமா இருக்கும். அம்மா பிள்ளைகள் எல்லாரும் வந்து ஒண்டா இருந்து வம்பலா வந்து ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி அடிக்கடி அக்காக்கள் வந்து போறது எல்லாம் வேற லெவல்ல சந்தோஷமா இருக்க போது நாங்க வந்து இப்ப அப்பாட்ட அந்த ஒரு அதாவது அங்கே இருந்ததுக்கு இங்கே இருந்ததுக்கு என்ன வித்தியாசம்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் காய்ச்சிருந்தாங்க. அதை விட இந்த வீட்டு வேலைகள் அப்படி இப்படி அதே மாதிரி பாட்டு பாடியிருந்தார் அப்பாட பாட்டு வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து பாட்டு வந்து சும்மா பாட்டு படுத்தியுமா இருந்தா போல திடீரெண்டு அடுத்த 2 வரி தானே. அதால வந்து அப்படி போயிட்டு வந்து சந்தோஷமா அப்போ முடிச்சு கொள்வோம். நாங்கள் டைம் போகுது. அப்போ வந்து நாளைக்கு வந்து இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியோட நாங்கள் வந்து சந்திக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உண்மையிலே வந்து இப்போ நான் பம்பலா ஒரு சில விஷயங்கள் காய்ச்சிருப்போம். அப்பா சொல்லியிருப்பேன் அந்த என்ன கொஞ்சம் என்ன இது கூட என்ன இப்போ அங்கஞ்ச போனா கொஞ்சம் கோளுகள் அதெல்லாம் வந்து அன்பு பரிமாற்றம் அன்பு தொல்லையல் மற்றும்படி வேற ஒன்று அண்ணாவும் வந்தா இன்னும் வித்தியாசமா நல்ல பம்பலா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டா நான் வந்தது ப்ரோ. நான் எல்லாரும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான வீடியோக்கள் வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து பதிவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சு கொள்வோம். சந்தோஷமா போச்சு. அது வேணே சொல்ல விரும்புறியா? என்ன விட்டா காடு முடிக்கிறேன். சும்மா நாங்கள் காய்ச்சா முடிச்சு கொள்வோம். சந்தோஷம். அப்ப இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதோட அப்பாட அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்ற விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோட இனி அப்பாவோட வரக்குள்ள இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோட நான் வருவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் பாய்.